அதிரடி சிக்கன் குழம்புக்கு கடாயை காய வச்சாச்சு. தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் தேவையோ ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் வச்சு சூப்பராக இருக்கும். இப்போது அன்னாச்சி மட்டும் பூவும் கொஞ்சம் சோம்பு போட்டு தளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு. இப்போது வெங்காயம் வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஈஸியான சீக்கிரமே பண்ணக்கூடிய பேச்சில் இருக்கணும் பண்ணிக்கலாம். ஒரு அவசரத்துக்கு யாராவது தைச்சு வந்துட்டாலும் டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து லேட்டே ஆகாது, சீக்கிரம் முடிச்ச வேலை. சீக்கிரமாக நம்ம குயிக்காக பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா பொண்ணாமல் வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். போட்டு நல்லா கோல்டு கலராகிடுச்சு. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சூப்பராக நல்லா கோல்டு கலராகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி நல்லா புளிஞ்சு எடுக்கணும். தண்ணியே சேர்க்காது. நெருப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா கோல்டு கலக்க சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போது டேஸ்ட் வச்சுக்கணும். டேஸ்ட் ஊற்றிடலாம். தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு அரிசிலாம் ஊற்றிடலாம். அதையும் நல்லா அதை வதங்கட்டும். அதிரடி சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குது. இது லாஸ்ட்டில் நம்ம இறக்க போயில பூண்டை நச்சு சும்மா கட்டிட்டு போட்டு இறக்குனா செம்ம வாசனையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் மூடி போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா மசாலா ஒன்று சேர்ந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம், ஏன்னா மிளகுத்தூள் போட்டுப்போம், மிளகு அரைச்சிப்போம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் இது தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதத்துக்குலாம் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் போடல, 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் இது. வந்து சிக்கன் மசாலாவோ எதுவுமே நீங்கள் சேர்க்காது. இது சீக்கிரமே பண்ணிடலாம். பேச்சில் இருங்க சீக்கிரம். இப்போ உங்களுக்கு குயிக்காக வேணும் அப்படின்னா சிம்பிளாக அவங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மசாலா இந்த மாதிரி எந்த மசாலையும் தேவையில்லை. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாசனையாக இருக்கு பாருங்கள். நல்லா சிக்கன் வேகட்டும். உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். இல்லை கிரேவியை வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் லாஸ்ட்டில் பூண்டு இடிச்சு போட்டு இறக்கணும். அப்போ தான் செம்ம வாசனையாக இருக்கும். நான் வந்து ஜாரை கட்டிட்டு தண்ணி ஊற்றுறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டுடலாம். குழம்பு ஓப்பன் பண்ணி போடலாம். செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ அது பூண்டை நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். வாசனையாக குழம்பாகவும் வச்சுக்கலாம். கிரேவியாக வச்சுக்கலாம். இன்னும் கூட வறுத்தோம்னா இல்லை இந்த குழம்பு வேணால் இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையாக வச்சுக்கலாம். இப்போ பூண்டை 4 பூண்டு எடுத்து சும்மா தட்டிட்டு அதில் போட்டுட்டு இறக்கட்டும். பச்சை பூண்டை இப்போ இந்த பச்சை பூண்டை வேக கொதிக்கலாம் வேணால் அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. சூப்பராக வாசனையாக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்குது. அதிரடி சிக்கன் குழம்பு. இப்போ இது பக்கத்தில் எல்லாம் வாசனையாக இருக்குன்னு இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. இது என்ன குழம்பு, கோழி குழம்பு, நாட்டுக்கோழி கோழி குழம்பான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு மனம் இருக்கும். சுவையும் அந்தளவுக்கு இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.